பாம்பு பிடாரனாக வந்திருக்கின்றேன். லட்சுமி தேவியாக இருந்த நீ பாம்பு பிடாரனாக மனைவியாக வந்திருக்கின்றாய். எதற்காக இந்த உருவம் தெரியுமா? நம்முடைய மக்கள் பிறகளாக இருக்கின்றார். அவனுக்கு ஆபத்து வந்து விட்டது. அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும். ஆமா, நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கின்ற இந்த நேரம் எந்த நேரமே எலி பிடிச்சின்னு துண்ணு தான் போதுமா? எப்படி மாமா? எனக்கு ஞாபகம் இல்லையா? மேல இருக்கு உனக்கு அமைஞ்சு சொல்லு மாமா. 2 பேரும் சந்தோஷமா பாடும் மேடியா சொல்லு மாமா. சரி சொல்றேன். ஆமா ஆமா. கீழே உட்காந்து படாது பசங்க யாரு? கீழே உட்காந்துலாம் உன்னை மாற்றி மாற்றி பாக்குறாங்கடி. என்ன பார்த்து சிரிக்கிறானுங்கோ. ஆமாண்டி, துணி நல்லா தெரியாத மாதிரி கட்டு. நல்லா இருக்கு மாமா. மழை கட்ட புள்ள குட்ட புள்ள கருக்கம்மா நீ போட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள கருக்கம்மா நீ போட்ட புள்ள நக்கிட்ட வந்த புள்ள கண்ணம்மா அடி நான் தாண்டி வாம்புறேன் பொண்ணம்மா என்னடி உன் பாசம் எங்க எங்க தான் இருக்கு ஒன்னு நான் நடிச்சு நான் ஏங்குறேன் இருக்கு. எங்களுக்கு மூட முடியாது சாமி. மூட முடியாதா? ஆமா, அதுக்கு ஒரு ஆளை வச்சு நாங்க கூலி போட்டு அது மூட வேலை எங்களுக்கு. எலி பிடிச்ச உடனே நாங்க வீட்டுக்கு போடுவோம். எலி குஞ்சு பிடிக்கிறோங்களா? எத்தனை குஞ்சு வச்சுக்கிறீங்க? 2 குஞ்சு வச்சுக்கிறோம். 2 குஞ்சா? வேணுமா குஞ்சு? என்ன குஞ்சு? எலி குஞ்சு. எலி குஞ்சு சாப்பிடுறா. அந்த சாமிக்கு 2 குஞ்சு கொடுத்தேன். அந்த சாமிக்கு? அந்த சாமிக்கு. இந்த போட்டி போறானே அந்த சாமிக்கு. நான் வந்தா காசு கொடுக்கல. என்ன காசு கொடுக்கல? சரி என்ன பாரு. சரி குஞ்சு சரி. குஞ்சு கொடுத்தா. நாட்டாளியா? ஐயா யார் போடுதா இல்ல 2 பேரும் அரிமா இருந்து வாசம். நாட்டாளியா? நாட்டாளவா? அப்படி கவுகுருவரு. நாட்டா கவுகுருவரு. டேய் நாட்டாம நாட்டாம திடீர்னு எங்க கும்புகும்பலா பாருங்க. எங்க பாருங்க? ஐயா நாங்க கன்னிமாரி சாமி கும்பிடுது. கன்னிமாரா? என்ன கன்னிமாரா? கன்னிமாரி கன்னிமாரி சாமி கும்பிடுவாளா? ஆமாய்யா. ஐயா கன்னிமாரி யார் மேல வரா? என் பொண்டாட்டி மேல வரும். மொளாயி பொண்டாட்டி யாரு? ஆமா பொண்டாட்டி என் மேல வரும். உன் பொண்டாட்டி யாரு? என் பொண்டாட்டி தான். நல்லா இருக்கியா? என் பொண்டாட்டி நல்லா அந்த குடும்பயா இட்டுமாவா? உன் பொண்டாட்டி இட்டு போறதோட இல்ல. உன் பொண்டாட்டி வந்து என் பொண்டாட்டி உன் இட்டு போயா? அப்புறமா கேட்க முல்லை பாத்தியா? உன் பொண்டாட்டி
பொண்டாட்டி நான் 8 மாடி என் பொண்டாட்டி தான விட ஆமையா சரி இருந்து மாதிரி கன்னிமார் சாமி கும்பிடுறது இருந்து மாதிரி ஆமா எந்த ஒரு ரவுண்ட் ஆயிரத்தை காணா என்ன ரவுண்டாயிரம் ஆமாயா 2000 காணா எத்தனையோ கோயில் போனா எவ்வளவு கொலை போன சரி எங்க பார்த்து எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல அதனால கன்னிமார் சாமி கும்பிடுறீங்களே ஆமா அதனால 2000 கண்டுபிடிச்சு கொடுத்துரு சாமி சாமியா என் பொண்டாட்டி மேல கண்ணி மேல அடிக்கணும்னா கருவூரம் வைக்கணும் கருவூரம் கரூர் போய் வரணுமா கரூருக்கா கருவூரம் தெரியாதா கற்பூரமா சரி கற்பூரம் எவ்வளவு வாங்கியாருனா 100 கிராம் வாங்கணும் 100 கிராம் ஆமையா வேற என்ன வேணும் கூது வச்சு கூது தட்சிணை வைக்கணும் வைக்கணுமா ஆமா எவ்வளவு வேணா கேள்வி நான் வைக்கிறேன் எவ்வளவு வேணா ஏம்பலத்து ஒண்ணு துண்ணுட்டு வைக்கணும் அப்படி சாமியா ஏம்பலத்து ஒண்ணு 81 ரூபாவா சரி இதெல்லாம் கொடுத்தா ஆமா பூஜி உட்கார வைக்கணும் உட்கார வச்சு தான் கன்னிமரம் ஆயிக்கும் முதல்ல கன்னிமரம் கலப்பணுமா சரி எல்லாத்தையும் நான் வைக்கிறேன் உள்ள ஜட்டி கூட போடல கைட்டுக்குவேன் சாமி முதல்ல தரிசனம் வைக்கிறேன் வச்சுட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்களா கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிதானே ஓம போய் சக்கரை போட்டியா சக்கரம் போட்டாச்சு இப்ப கன்னிமார் உட்கார வைக்கணுமா ஆமா உட்கார பண்ணு மகாஜி ஓமக்கு சக்கரம் போட்டாச்சு அது உட்காரு நேரம் வதியா நாட்டாம்கார் எவ்வளவு வேலை இருக்குது ஆமா கோயில் வேலை இருக்குது நேரம் வதியா கண்டுபிடிப்பீங்களா இல்லையா கப்புனு உக்காராத குப்புனு மண்ணேறிடு கப்புனு உக்காராது குப்புனு மண்ணேறும் கப்புனு உக்காராது குப்புனு மண்ணேறிடு போகுது பாப்பன் பழமாரி கப்புனு உக்கார குப்புனு மண்ணி அடிக்க ஆமா சரி கலப்பு நேரம் ஆதியா சாமி கலப்புற என்ன பூவால என்ன சாமி வந்துச்சு ரொம்ப நேரமா உட்காந்து மூத்திரம் வந்துது சாமி மூத்திரம் வந்துட்டு சாமி வந்துது பொட்டியாரா வாரி அடிச்சுட்டு போது வந்து காலை வந்துச்சுன்னா சாமி வந்துட்டு பார்த்தாரு நாட்டாரு காச்சா மூத்திரம் வந்துச்சுன்னு சொல்றேன் மூத்திரம் வந்துட்டு சாமி கன்னிமார் பொலான்னு சாப்பிட்டு கை தூக்கம் சாமி 2000 எப்படின்னா கண்டுபிடிச்சு கொடு சாமி நாட்டாரு 2000 யார் எடுத்தாங்களோ அவங்க தான் எடுத்துக்கிறாங்க சாமி குமாரி தோட இந்த நாட்டில் இருக்க கூடாது தோட இந்த கைது பக்கம் எங்கன்னா பார்த்தவங்கள ஒரே வெட்ட கணக்குமா விட்டு போறேன் மலைய இப்போ நீ
எந்த அவதாரத்தோடு வந்திருக்கின்றோம்? எந்த அவதாரம்? பாம்பு பிடாருடைய மனைவி நீ லட்சுமி, ஆமா நான் நாராயணனாக இருந்தால் பாம்பு பிடாரனாக வந்திருக்கிறேன். இப்போது நம்முடைய பக்தன் ஆபத்து வந்து விட்டது. அங்கு சென்று 5 தலை சர்ப்பமாக எடுத்து அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய விஷத்தை எடுத்து விட்டு வர வேண்டும். இப்போது 5 நாளை நாகம் எடுத்து ஒரு விஷத்தை கொடுத்து அவனை இங்கே சாவடிச்சு அதானே சர்வமா ஒருவனே சர்ப்பமா எடுத்து அவோ இருக்கின்றவன் நம்முடைய பிரகலாதன் அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய விஷத்தை எடுத்துட்டு வா.